வேர்க்க விறுவிறுக்க என்னடா காலையிலே இப்படி வேகமாக நடந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ஸ்லோவாக மைல்டாக தான் நடந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு வீடியோவில் 2x ஸ்பீடில் காமிச்சிருக்கனால அப்படி தெரியுது. இதுக்கே எப்படி ஸ்வெட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அடைச்ச மாதிரியே இருக்குது, மூச்சு திணற மாதிரி இருக்குது. காலையில் 6:30 7 o'clockலாம் வெளியே வந்து மைல்டாக ஸ்லோவாக அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடறேன் இப்போல்லாம். ஓகே, விஷயத்துக்கு வரேன். நாளைக்கு என்னோடய பர்த்டே, அதனால் இன்றைக்கி சில பிளான்ஸ்லாம் நான் வச்சுருந்தேன். போயிட்டு வரக்குள்ளே என் ஹஸ்பண்டை குளிச்சு ரெடியாக இருங்க, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்குறேன், அப்போ தான் சுடுதண்ணி வச்சுட்ருக்காங்க. நான் கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு 5 நிமிஷம். நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ கிளம்பு அப்படின்றாங்க. சரின்னு நம்ம ஒரு சொம்பு தண்ணி நல்லா சில்லுன்னு குடிச்சிட்டு ட்ரெஸ் என்ன போடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு ஷர்ட்டு பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். பட் அவ்வளோவா மேட்ச் இல்லை. போட்டால் செட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. மேட்சாக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ மேட்ச் இல்லை. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எந்த கோயிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் உக்கடம் அந்த கடைவீதி மாதிரி இருக்கும்ல, அங்கே இருக்குது இந்த கோயில், நரசிம்மர் கோயில். ரொம்ப பவர்ஃபுல்லான காட் இது. நாங்கள் பிரிஞ்சிருந்த டைமில் தான் ரொம்ப மன கஷ்டத்தில் நான் வந்து ஒரு 2-3 டைம் வந்து சாமி கும்பிட்ருக்கேன், விளக்கு போட்டு சாமி கும்பிட்ருக்கேன். ஸோ நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் எனக்கு எல்லாமே நடந்துருச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது, நடக்கணும்னு நினைக்கிறது, உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நீங்கள் வைங்க, கன்ஃபார்ம் நடக்கும் அந்த மாதிரி. நானும் என் ஹஸ்பண்டுமே ஒரு 2 டைம்ஸ் நாங்கள் வந்துட்டோம். சனிக்கிழமை விசேஷமான நாள், இங்கே நிறைய பேர் வருவாங்க. விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது ரொம்பவே ஸ்பெஷல். நல்லா வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்கும். நான் ஒரு 2-3 தடவை விளக்கு போட்டிருக்கேன். இந்த தடவை என் ஹஸ்பண்ட் விளக்கு போடுறேன்னாங்க. எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்குது. என் ஹஸ்பண்ட் ஒன்று வேண்டிக்கிட்டு நான் இன்றைக்கி விளக்கு போடுறேன் அப்படின்ற மாதிரி விளக்கு போட்டுட்ருக்காங்க. வயசு பொண்ணுங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும், வயசு பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும். இப்போது எப்படி சொல்கிறது, பொண்ணுங்க தான் விளக்கு போடணும் அப்படிலாம் கிடையாது. பசங்க கூட்டமும் அவ்வளோ இருக்குது. பாய்ஸுமே அவ்வளோ சூப்பராக விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப பக்தியாக. அதை பார்க்கும்போது எனக்கு செம்மையாக இருந்தது. அது ஒரு ஃபீல், செம்ம வைப்பாக இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். விளக்கு போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். மோஸ்ட்லி நான் காலையில் 7, 7:30, 8, 8:30 அந்த மாதிரிலாம் சீக்கிரமாக கிளம்பி நான் கோயிலுக்கு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் லேட்டு, 10 மணிக்கு மேலே தான் வந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணாக்கு போயிட்டோம். வேறு எங்கேயும் இந்த டைமுக்கு நமக்கு ஃபுட்டு இட்லி இருக்காது, சாம்பார் இருக்காது, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னபூர்ணால நமக்கு எப்போயுமே ஃபுட் இருக்கும் அப்படின்றனால எங்களுக்கு மோஸ்ட்லி அன்னபூர்ணால சாப்பிட்றது பிடிக்கும். லக்கி ஸ்பாட் மாதிரி மோஸ்ட்லி எந்த ஸ்பெஷல் டேனாலும் நாங்கள் அன்னபூர்ணா சூஸ் பண்ணிடுவோம். போயிட்டு எனக்கு பிடிச்ச ஃபில்டர் காஃபி ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரோஸ்ட்டு சொன்னாங்க. நானும் எப்போயுமே ரோஸ்ட்டு தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி என்னமோ வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸு அது இதுன்னு சொல்லி மாற்றிட்டே இருந்தேன். எனக்கு ஐடியாவே இல்லை, பெருசாக சாப்பிடணுன்னு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் எப்படியோ யோசித்து எனக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். நல்லாவே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூனாக வச்சு சாப்பிட்டேன். மொத்தமாக கொட்டி சாப்பிட்டா மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி பட்டரியாக, ஒரு மாதிரி ஆயிலாக இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் நமக்கு சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் நல்லாவே இருந்தது. நிறைய மஷ்ரூம்லாம் போட்டு, வெஜ்ஜீஸ் நிறைய போட்டு நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கொடுத்தேன், அவங்க கொஞ்சம் ரோஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க. மோஸ்ட்லி நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்றப்போ நான் ஒன்று ஆர்டர் பண்ணுவேன், அவங்க ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க. ஷேரிங்கில் சாப்பிடுவோம். நிறைய இந்த மாதிரி புதுசாலாம் ஏதாவது கடைக்கு போகிறோம் அப்படின்றப்போ 2 பேரும், இப்போ நான் சிக்கன் பிரியாணினா அவங்க மட்டன் பிரியாணி, நான் ஃப்ரைட் ரைஸ்னால் அவங்க நூடுல்ஸ், அந்த மாதிரி சொல்லி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஏன் ஒரே வெரைட்டி வந்து சொல்லி சாப்பிட முடியாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா 12 தாண்டிடுச்சு. லஞ்ச் டைமே வந்துடும் போல இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து செப்பல் வாங்க போயிடலாம், மால் போயிடலாம், கிராக்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும்போது கால் வந்து அப்படியே ஒரு மாதிரி புண்ணாயிருது, கம்ஃபர்டபுளாகவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி சென்சிட்டிவாக இருக்குது என்னோடய பாதம்லாம், என்னன்னே தெரியல. ஹீல்ஸ்லாம் மோஸ்ட்லி நான் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது, கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு ஹீலும் இல்லாத மாதிரி. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கிராக்ஸ், அது பிஞ்சு வேறு போயிடுச்சு. சரி, எனக்கு திரும்ப கிராக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த கம்ஃபர்ட் பழகுனனால வேறு எந்த ஸ்லிப்பர்லேயுமே எனக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கல. இதுதான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். 5450. இங்கே ஆஃபரும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, பரவாயில்லன்னு வாங்கியாச்சு. அண்ட் போகிற வழியில் அப்படியே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே நாங்கள் போயிட்டோம். வேறு எதுவுமே பண்ணல. மாலுக்கு போனோம், கிராக்ஸ் பார்த்தோம், வாங்கினோம், அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் பூ வாங்குறது, கேக் வாங்குறது அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் போகலாமான்னு கேட்டாங்க. இல்லைங்க, எனக்கு பார்லர் போகணும் அப்படின்னு கேட்டனால க்ரீன் ட்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே எனக்கு மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது, ஸோ அதனால் இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அதுவும் த்ரெட்டிங் பண்ணும்போது லைட்டாக காயம் படுற மாதிரி, புண்ணு வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ ரத்தம் வந்துருச்சு. அப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வெயிலில் சுற்றி ரொம்ப டயர்டாயிட்டேன்.
அதனால என் ஹஸ்பண்ட் இளநீ வாங்கி தந்தாங்க. இளநியை குடிச்சிட்டு நல்லா எனர்ஜி ஏற்றிட்டு வா, அடுத்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் ஒரு வீடியோவில், வெளியே போகிற டே இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒட்டுக்கா என்னென்ன தோணுதோ எல்லாமே ஒரே டேயில் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 5-6 நாள் வெளியே போகாமல் வீட்டிலே இருக்க மாதிரி பிளான் பண்ணுவேன். எனக்கு சடனாக தோணுச்சு, ஏன் மெஹந்தி நம்ம போட்டுக்கக்கூடாது, நாளைக்கு பிறந்த நாள் வேறு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு மெஹந்தி போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளங்கையிலேருந்து கொஞ்சம் தூரம் ஆஃப் ஹேண்டுக்கு மட்டும் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா 50, ஃபுல் ஹேண்ட் கவர் பண்ணுறதுக்கு 100ன்னு சொன்னாங்க. சரி 2 கைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 150க்கு போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சரன்னு கோடு கோடாக அப்படியே இழுத்து விட்டுறாங்க. ஒரு புக் ஒன்று வச்சுருக்காங்க, அதில் நம்ம டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய பட்டையாக போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்ன ரேட்டு, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி போல் இருக்குது. எனக்கு அந்தளவுக்குலாம் வெயில் அலைஞ்சதுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம்லாம் உட்காந்துருக்க முடியாது. ஸோ ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி இந்த பெரிய பெரிய கோடாக இழுத்து விடுற மாதிரி 2 கையையும் கவர் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி 150க்கு போட்டு முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து நான் கையில் இந்த மாதிரி மெஹந்தி வச்சுக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெஹந்தியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு ஒரு 7-7:30 அந்த மாதிரி டைமில் என் ஹஸ்பண்ட் வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு நைட்டில் வண்டியில் போகிறது பிடிக்கும். அப்புறம் வர வழியில் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மெஹந்தி வந்து நல்லா செவந்திருக்கு. இதுக்கு ஒரு ஹேக்கு நான் சொல்கிறேன். அது என்ன ஹேக் அப்படின்னா, மெஹந்தி போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அவங்க போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியில் கழுவாதீங்க, நல்லா உதுத்து எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நல்லா செவக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஹேக்கை. தைலத்தை தேய்க்கணும். எனக்கு வந்து விக்ஸ் தேய்ச்சாங்க இந்த கையில், ஆனால் இந்த கையில் தேய்க்கல. டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இது ஒரு ஹேக்கே இல்லை ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மருதாணிலாம் வச்சிங்க அப்படின்னா தைலத்தை தேய்ச்சா நல்லா செவக்குமாம்மா. 2 கையிலையும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. காலையில் டார்க் ஆகுதான்னு பார்ப்போம். சரி, நான் நெக்ஸ்ட் டே என்னோடய பர்த்டே விலாக் வந்து ஷேர் பண்ணும்போது என்னோடய மெஹந்தி ஃபுல்லாக நான் காட்டுறேன். அண்ட் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் அதெல்லாம் வாங்கலை. கேக்லாம் எனக்கு இருக்கா பிரபு இந்த வருஷம்? இருக்கு பிரபு. இருக்கா? வேர்க்குது பிரபு. ஆமாம் வேர்க்குது. காலையில் போட்ட மேக்கப்பு நான் கலைக்காமலே அப்படியே வேர்த்து டேன் ஆகி வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்கின் கேர் பண்ணலாம். ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபேஸ் மாஸ்க் ஏதாவது போட்டுட்டு. ஸ்கின் கேர் பண்ணுற நீ வரலையா? கோல்டா? சரி, அப்போ நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுட்டு என்னோடய ரெகுலர் நைட் ஸ்கின் கேரை முடிச்சுட்டு தூங்கி எழுந்திருச்சு காலையில் என்னோட பர்த்டே டான்ஸ் ஆடுவா. அப்போலாம் கிடையாது. ஸோ ட்ரெஸ்ஸு புதுசாக வாங்கியிருக்கோம். அண்ட் எனக்கு வந்து கிராக்ஸ் வாங்கி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பூ வாங்குவோம், நாளைக்கு கேக் வாங்குவோம், படத்துக்கு போகிறோம். இப்போவே சொல்லிட்டா நல்லா இருக்காதுல்ல விலாகு. சரி, நாளைக்கு விலாகில் பாருங்கள். அண்ட் இந்த வருஷம் என்னோடய பர்த்டே வந்து நான் நின்று உட்காந்து சரி, இந்த ட்ரெஸ் ரொம்ப குத்துது கசகசன்னு. நல்லாவே. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து ஒரே மாதிரி மேட்சிங்காக போகணும்னு நினச்சி கடைசியில் என்னோட ஷேடு வேற, இவங்களோட ஷேடு வேற. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே பரவாயில்ல ரிட்டர்ன்லாம் போட வேணாம், இதே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. ஸோ எங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நான் வந்து ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கேன். குட் நியூஸ் என்னன்னு நீங்கள் வந்து கேட்டே இருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே கெஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதிலே ஆன்சரும் இருக்குது. ஸோ நாங்கள் சீக்கிரமாக வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.